விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு அப்புறம் இப்போ தான் நம்ம வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா பட்ஜெட் 2023 எல்லா டிவிகள்லையும் எல்லாத்துலேயுமே சொல்லக்கூடிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, விவசாயிகளுக்கு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்தது பட்ஜெட் 2023 அப்படின்றதாங்க. அந்த 2023 பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு என்னென்னலாம் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். என்ன கொடுக்கல, என்ன எதிர்பார்த்தோம் அப்படிங்கிறது என்னுடைய அடுத்த வீடியோவில் வரும். இப்போ இந்த பட்ஜெட்டில் என்னென்னலாம் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க, என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் விவசாயிகள் பெற போகிறாங்கிறத கிளியராக பார்ப்போம். ஏன்னா நிறையா சேனல்ஸில் பார்த்திங்கன்னா சிம்பிளாக இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி மேலோட்டமாக சொல்லிட்டு போயிடுறாங்க. நிறையா பேருக்கும் ஒரு குறிப்பிட்ட வார்த்தை சொன்னால் அதுக்குள்ளே என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் அடங்கியிருக்கு, என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியாத போயிடுது. ஸோ அதனால தான் இந்த ஒரு வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஓகேங்களா, நம்ம நேராக வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த வருஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தா விவசாயத்துக்கு முக்கியமாக ஃபெர்டிலைசர் உரங்களுக்கு போன வருடம் கவர்மெண்ட் ஒதுக்கின நிதி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1.05 lakhs crore, அதாவது பார்த்தீங்கன்னா 1,00,000 கோடி உரத்துக்கு கொடுக்கறதுக்காக பார்த்தீங்கன்னா அலாட் பண்ணியிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா 2.25 லட்சம் கோடி பார்த்திங்கன்னா போய் சேர்ந்துருச்சு. இன்னமும் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, உக்ரைனில் நடக்கக்கூடிய போர்கள்னால பாஸ்பேட் உரங்கள்லாம் பார்த்திங்கன்னா கிடைக்கிறதுல பெரும் பிரச்சனை ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம விவசாயிகள் எல்லாருக்குமே ஒரு குறிப்பிட்ட டைமில் பார்த்திங்கன்னா சூப்பர் பாஸ்பேட் கிடைக்காத போச்சு, 20க்கு 20 கிடைக்கல, 10க்கு 26 DAP, இதுமாரி ஒரு சில உரங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப டிமாண்டில் இருந்துச்சு. கண்ணிலேயே பார்க்க முடியல. உதாரணத்துக்கு பார்க்கணும்னா DAP ஒரு 5-6 மாதத்துக்கு கண்ணிலேயே படலை, அப்படி ஒரு நிலைமையெல்லாம் இருந்துச்சு. ஸோ இது எக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இந்த வருடம் போன வருடத்தை விட நாங்கள் கொஞ்சம் ஒரு 30% அதிகமாக நாங்கள் அலாட் பண்ணுறோம் அப்படின்ட்டுருக்காங்க. போன வருஷம் உக்ரைன் போர்னால நாங்கள் 2.25 லட்சம் கோடி செலவிட வேண்டியதாக இருந்துச்சு. நாங்கள் அலாட் பண்ணது 1.05 கோடி தான். இந்த தடவை நாங்கள் 1.75 லட்சம் கோடி இந்த உரத்துக்காக மட்டுமே நாங்கள் பார்த்திங்கன்னா அலகேட் பண்ணுறோம். இதோட கொள்முதல், சப்சிடி, இது எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணுறதுக்காக இவ்வளோ நாங்கள் அலகேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன அப்படின்னா பெஸ்டிசைட்ஸ், பார்த்திங்கன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய பூச்சிக்கொல்லி, இது எல்லாமே பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் வரைக்குமே ஜிஎஸ்டியில் 18% இருந்துச்சு. இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி தெரியல. நம்ம வாங்குகிறோம் மருந்து அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும். அந்த பெஸ்டிசைடு அப்படிங்கிறத மருந்து பார்த்திங்கன்னா 18% ஜிஎஸ்டி கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இந்த பட்ஜெட் 2023ல் பார்த்திங்கன்னா அது 5% குறைச்சிருக்காங்க. மிகப்பெரிய விஷயம். ஏன்னா 18%லேருந்து 5%க்கு அவங்க கொண்டு வராங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம்தான். அப்படி என்ன அவ்வளோ லாபமாக இந்த விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி 18%லேருந்து 5% குறைச்சதில்ல அப்படின்னு சொல்லி நிறையா பேருக்கு கேள்வி இருக்கலாம். ஆமாம், அந்தளவுக்கு லாபம் பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு தான். இதை எந்த ஒரு டிவி சேனல்ஸும் பெரிய அளவில் பேசப்படலை. ஓகேங்களா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம மக்காசோளத்துக்கு அடிக்கக்கூடிய ப்ரோக்ளைம் சேமியா மருந்து எடுத்துக்குவோம். நம்ம 100 கிராம் 300 ரூபா, 250 ரூபா அந்த ஒரு ரேஞ்சில் வாங்குவோம். 300 ரூபா அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டு அதுக்கு 5% ஜிஎஸ்டி அப்படிங்கிறப்ப 315 ரூபாய்க்கு வரும். அதுவே 18% ஜிஎஸ்டி அப்படின்னு கணக்கு பார்க்குறப்ப 354 ரூபா வரும். அப்போ இந்த இடத்துல விவசாயிக்கு தானே லாபம். ஓகேங்களா, எப்படி பார்த்தாலும் ஒரு 40 ரூபா பார்த்திங்கன்னா லாபம் வருது விவசாயிக்கு. இப்போ நம்ம வேறு என்ன பார்க்கலாம், கிளைசல். ஓகேவா, 650 ரூபா வருது. 5% ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 682 ரூபா 50 பைசா வரும். 32 ரூபா 50 பைசா பார்த்திங்கன்னா எக்ஸஸ். அதுவே நீங்கள் 18% ஜிஎஸ்டி போடுறப்ப 767 ரூபா போகுது. 117 ரூபா ஜிஎஸ்டியில் போகுது. நம்ம ப்ராஃபிட் கால்குலேட் பண்ண கூட 70 ரூபா பார்த்திங்கன்னா 1 லிட்டர் கிளைசலில் நம்ம கிடைக்கிது. விவசாயிகள் இப்போ சாதாரணமாக 1 ஏக்கர் வச்சுருக்கவங்க, 2 ஏக்கர் வச்சுருக்கவங்களுக்கு இதில் இருக்க ப்ராஃபிட்ஸ் பெரிய அளவில் தெரியாது. ஏன்னா அவங்களுக்கும் ப்ராஃபிட்ஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு சில மருந்து மட்டும் தான், எல்லா மருந்துலேயுமே இது மாதிரி பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் சினாரியோ இருக்குது. இப்போ 10 ஏக்கர் 5 ஏக்கர் வச்சுருக்கவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ 10 லிட்டர் 20 லிட்டர் கிளைசல் வாங்குவாங்க. அப்போ அவங்களுக்குன்னு கணக்கு பண்ணி பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா 10,000 ரூபா கணக்கில் கூட அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த 18% 5% மாறினதுக்கு இதோட மாற்றங்கள் எப்பயிலிருந்து ப்ராசஸிங்கில் வரும் அப்படின்னா இப்போ கிடையாது கண்டிப்பாக. ஓகேங்களா, இது ஆல்ரெடி ப்ரொடக்ஷன் மூலியில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம், அதாவது இப்போ ப்ரொடக்ஷன் பண்ணி அந்த எக்ஸ்பிரி டேட்டு இதெல்லாம் போட்டு மென்ஷன் பண்ணி அனுப்பிட்டாங்க இல்லையா, கம்பெனிலேருந்து வெளியே வந்த மருந்துகள் எல்லாம் விற்பனை ஆனதுக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா இது எக்ஸிக்யூட்டிவ்லாக வரும். இதற்கு மேலே ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடியது எல்லாமே இந்த ஜிஎஸ்டிக்கு கீழே தான் வரும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த ஒரு விஷயம் எந்த ஒரு சேனல்லையுமே பார்த்திங்கன்னா சொல்லலை. அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அக்ரி ரிசர்ச் இன்புட் சீட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது பார்த்திங்கன்னா விதைகள் இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, மக்கா சொல்கிறதுல ஹைப்ரைட் சீட்ஸு, எந்த ஹைப்ரைட் சீடாக இருந்தாலுமே சரி, 6802 NKவாக இருந்தாலும் சரி, தானியா, மைக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரைட் சீட் கண்டென்ட்ஸ் தான். ஓகேங்களா, இந்த இன்புட்ஸில் இருக்கக்கூடிய ஹைப்ரைட் சீட்ஸ் அதாவது பார்த்திங்கன்னா மக்காசோளமாக இருக்கட்டும் எல்லா விதைகள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான ரிசர்ச் பர்பஸ்க்காக ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கியிருக்காங்க. ஓகே, அடுத்ததாக பிஎம் கிசான் இருக்கு இல்லையா, விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய இந்த 2000 இந்த 6000 வருடங்களில் கொடுப்போம் இல்லையா, அதில் வந்து டூப்ளிகேஷன் வந்து நிறையா இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. என்னென்னா இப்போ ஒரே கம்ப்யூட்டர் பட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா 2-3 பேர் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து லோக்கலில் இருந்த அத்தாரிட்டிஸை வந்து கைக்குள்ளே வச்சுக்கிட்டு இதுமாரி பணம் வாங்கிட்டு இருந்திருக்காங்க. அதை எல்லாமே க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அந்த டூப்ளிகேஷன் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட போன வருஷம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 68,000 கோடி வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக ஒதுக்கியிருந்தாங்க. இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 60,000 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. அப்போ கணக்கு பண்ணி பார்க்குறப்ப 8,000 கோடி வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் அல்லாத இல்லை விவசாய குடும்பத்தை சேர்ந்த நண்பர்களே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பணம் பெற்றுட்டு, ஒரே குடும்பத்தில் 3 பேர் பெற்றப்ப ஒரு நபருக்கு தான் அதை போடணும். அப்போ மீதி 2 பேருக்கு போகுது அப்படின்னா 12,000 ரூபா ஒரே குடும்பத்துக்கு அதிகமாக போயிட்டு இருந்திருக்கு. இது மாதிரியான ஒரு டூப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், ஊரக வளர்ச்சி, அந்த திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் ஒதுக்குறதை விட இந்த வருஷம் பயங்கரமாக குறைச்சிருக்காங்க. வெறும் 650 கோடி தான் வந்து பார்த்திங்கன்னா நிதி ஒதுக்கியிருக்காங்க. ஏன்டா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் போகுது. என்ன கம்ப்ளைண்ட்? இது மாதிரி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் காரணமாக விவசாயிகள், அதாவது கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களே வந்து பார்த்திங்கன்னா விவசாய தொழில்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரமாட்டேங்கிறாங்க, கூலி வேலைக்கு வரமாட்டேங்கிறாங்க. ஸோ அவங்க வராதனால எங்களால் விவசாயத்தை வந்து பார்த்திங்கன்னா சரியாக பார்க்க முடியல. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான தொகை கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ ஒரு மணி நேரத்துக்கு 50 ரூபா 60 ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். முன்ன வந்து ஒரு நாளைக்கே 200 ரூபா 250 ரூபா தான் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ 4 மணி நேரம் 5 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு 250 ரூபா 300 ரூபா வாங்கிட்டு போயிடுறாங்க. அந்த ஒரு நிலைமை வந்துருச்சு. ஸோ இதையும் ஒரு காரணமாக வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து இந்த 650 கோடி அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. விரைவில் இதை ஃபுல்லாக நிறுத்திட்டாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பிஎம் பிரணாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய உரங்கள் இருக்கு இல்லையா, அந்த உரங்களோடைய இது வந்து பயன்பாட்டை வந்து விவசாயிகள்கிட்ட கிளியராக எடுத்து சொல்லி அதை குறைச்சி இதை வந்து ஆர்கானிக் உரங்களாக விவசாயிகளை எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கான ஒரு ப்ராஜெக்ட்டு. அது மட்டும் இல்லாமல் அல்டர்னேட்டிவ், இந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசருக்கு அல்டர்னேட்டிவ் என்னென்ன உரங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் உரங்கள் எவ்வளவு பயன்படுத்தணும் அப்படிங்கிறத விவசாயிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஎம் பிரணாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா FBO அப்படிங்கிற ஒரு விஷயம். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ சிஐசி சென்டர்ஸ் வச்சுருக்கவங்களாம் தெரியும், ஒரு 10-15 விவசாயிகள் ஒன்றா சேர்ந்து ஒரு FBO க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு தேவையான உரங்கள் எடுத்துக்கலாம், இல்லை அவங்களுக்கு தேவையான இயந்திரங்களை வந்து பார்த்திங்கன்னா வாங்கி அதை வந்து பார்த்திங்கன்னா வாடகைக்கு விட்டுக்கலாம், இல்லை அவங்களோட பயன்பாட்டுக்கு பயன்படுத்திக்கலாம். இப்போ வந்து ஒரு 5 லட்சம் ஒரு 5 லட்சம் ஒரு பொருள் இருக்குன்னா ஒரு 5 விவசாயிகள் சேர்ந்து வரப்போ அதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 40,000 50,000 ஆகிடும். ஸோ அதை வாங்கி அந்த 15 பேரும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களோட யூஸ் போய் அவங்க அதை வாடகைக்கு விடணும் அப்படின்னு சொன்னால் இது மூலிமா அவங்க வாடகைக்கு விட்டுக்கலாம் அப்படின்ட்டுருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு சொசைட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரைஸராக மாற்ற போகிறாங்க. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா 2.516 crore வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த பட்டா சிட்டா அதெல்லாம் இருக்குது, அந்த லேண்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டலைஸராக மாற்ற போகிறாங்க. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டலைஸராக மாற்றங்கள ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி எகைன் டிஜிட்டலைஸராக மாற்ற போகிறாங்க. அதுக்கப்புறம் MSP அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே ஃபார்மர்ஸ் அக்கௌண்ட்ஸ்லேயே டைரெக்டாக அவைலபிளாக வைக்கிறதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கப்புறமேட்டுக்கு காட்டனோட ஈல்டு அதிகப்படுத்துறதுக்கும் அதோட டிசீஸ் ரெசிஸ்டன்ஸை வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வந்து தனியாக ஒரு ப்ராஜெக்ட் அலகேட் பண்ணி ரிசர்ச் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. பிஎம் மச்சையா அப்படிங்கிறது வந்து பார்த்தா ஃபார்மர்ஸ்க்கான ஒரு தனிப்பட்ட ஒரு ப்ராஜெக்டாக கொண்டு வந்திருக்காங்க. அதில் என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிளியராக தெரியல. ஆனால் அது வந்து ஃபிஷர்ஸ்க்காக அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மீனவர்களுக்காக இதை வந்து நாங்கள் தனிப்பட்ட முறையில் ஒன்று கொண்டு வந்திருக்கோங்கிறாங்க. இது எல்லாத்துலேயும் இல்லாத யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னென்னா அனிமல் ஹஸ்பண்ட்ரிக்காக வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக மணி ஒதுக்கியிருக்காங்க. இது யாருமே எதிர்பார்க்கல. போன வருஷத்தை விட இந்த வருஷம் ரொம்ப அதிகமாக ஒதுக்கியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதோட டார்கெட் என்னென்னா இதற்கு முன்னாடி பால் உற்பத்தி ஆனதை விட இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா ட்வைஸ், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு பட்சம் அதிகமாகவோ இல்லை 2 பட்சம் அதிகமாகவோ வந்து பால் உற்பத்தி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த NDDP அப்படிங்கிறாங்க, அனிமல் ஹஸ்பண்ட்ரி வந்து நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் போர்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இதுக்குள்ளே கொண்டு வந்து இது வந்து ரொம்ப நாளாக இருக்குது. இந்த வருடம் இதற்கான தொகைகள் வந்து ரொம்ப அதிகமாக ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ மூலமாக பட்ஜெட் 2023 விவசாயம் மற்றும் விவசாய சார்ந்த தொழில்களுக்கு என்னென்னலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துருக்கோம். இந்த அனிமல் ஹஸ்பண்ட்ரிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவே போடுறோம். அதுக்குள்ளே அவ்வளோ கண்டென்ட்ஸ் இருக்குது, அவ்வளோ மணி வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க வேண்டியதாக இருக்குது அந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக. இது யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த ஒரு விஷயம் என்னுடைய அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் கண்டிப்பாக வரும்.